ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவசுஜி சேனல். நம்ம இன்றைக்கி இயல் 5 பார்க்க போகிறோம். 10th ஓல்டு தமிழில் இது வரைக்கும் நம்ம 4 இயல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 5வது இயல் ஸ்டார்ட் பண்ணலாம். பார்க்காதவங்க நீங்கள் நம்ம சேனலில் 10th ஓல்டு தமிழ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோவும் நீங்கள் அவைலபிளாக இருக்கும், பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பெரிய பிராணம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போதையடிகள் பிராணத்தை பெரிய பிராணத்துலேருந்து நமக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. அப்போதையடிகள் திங்களூரில் தோன்றியவர். இதுவே ஆல்ரெடி கொஸ்டின் வந்திருக்கு டிஎன்பிசியில். ஓகேவா? அப்போதையடிகள் எந்த ஊரில் தோன்றியவர்? திங்களூரில். அவர் குற்றமற்றவர், சிவபக்தி மிக்கவர், திருநாவுக்கரசர்கிட்ட பேரன்பு உடையவர். அந்த அன்புக்கு அறிகுறியாக என்ன பண்ணுவாராம், அவருடைய பிள்ளைங்க, அப்புறம் அளவை, அப்புறம் நிறைக்கோள், பசு, அவர் வச்சிருக்க தண்ணீர் பந்தல் எல்லாத்துலேயுமே திருநாவுக்கரசர் பேரை சூட்டி மகிழ்ந்தவராம். திங்களூர் வந்த திருநாவுக்கரசர் அங்கே ஆனால் அது வரைக்கும் அவர் திருநாவுக்கரசரை பார்த்தது கூட கிடையாது. சரியா? கேள்விப்பட்ட அன்பு மிகுதியால் அவருக்கு அன்பின் மிகுதியால் இந்த மாதிரி பேர் வச்சுருப்பார். அப்போ திருநாவுக்கரசர் திங்களூர் வராரு. என்ன ஊரெல்லாம் தண்ணீர் பந்தல் ஃபுல்லாக நம்மளோட பேரே இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு வியப்பாக பார்க்குறாரு. அந்த பேர் வச்சவரான அப்போதையடிகளுடைய அன்பை கேட்டு அறிஞ்சு அவர் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போன உடனே திருவமுது படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் வாழை குருத்தை போய் பறிச்சுட்டு வா அப்படின்னு மூத்த மகனான திருநாவுக்கரசு, அவர் பேரும் மூத்த மகன் பேரும் திருநாவுக்கரசு தான். ஸோ அப்போதையடிகள் மூத்த மகனை அனுப்பி போய் பறிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லுவார். அப்போ உடனே போய் இவர் பறிக்க போகையில் பாம்பு தீண்டி இறந்துருவார். திருநாவுக்கரசருக்கு தெரியாமல் இவங்க 2 பேரும் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மூத்த மகனை மறைச்சி வச்சுருவாங்க. இதை அறிஞ்ச திருநாவுக்கரசு என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒன்றுகெலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்பதிகம் பாடி இறந்த பிள்ளையை எழுப்பி திருவமுது செய்தருளினார். அப்போ உலகெல்லாம் அப்படின்னு அடியெடுத்து கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டால் சிவபெருமான். ஒன்றுகெல்லாம் அப்படின்ற பாடல் யார் பாடினா அப்படின்னு கேட்டால் திருநாவுக்கரசு. ஸோ அப்போ அப்போதையடிகள் தன் மனையில் உள்ள அனைத்திற்கும் திருநாவுக்கரசு அப்படின்ற பெயரையே சூட்டுதல். களவு பொய் காமம் கோபம் முதலிய குற்றம் காய்ந்தார். வளமிகு மனையின் வாழ்க்கை நிலையினார். மனைப்பால் உள்ள அளவைகள் நிறைக்கோள் மக்கள் ஆவோடு மேதி மற்றும் உல எல்லாம் அரசின் நாமம் சாற்றும் அவ்வொழுகலாற்றார். அப்போதையடிகள் களவு பொய் காமம் சினம் முதலிய குற்றங்கள் நீங்கியவர். வளம் மிகுந்த இல்லற வாழ்க்கை நடத்துகிறவர். அவர் வீட்டில் இருக்க அளவை கருவி துலாக்கோள் மக்கள் பசுக்கள் எருமைகள் மற்றுமுள்ள பொருட்கள் எல்லாத்துக்குமே திருநாவுக்கரசு அப்படின்னு திருப்பெயரை சூட்டி வாழும் வழக்கமுடையவர். காய்ந்தார் அப்படின்னா நீக்கினார். மனை வீடு. ஆனா என்ன? பசு. ஓரெழுத்து ஒரு மொழியிலையும் பசு தானே நமக்கு. மேதி அப்படின்னா எருமை. நிறைக்கோள் அப்படின்னா துலாக்கோள் தராசு. காய்ந்தார் அப்படின்னா நீக்கினார். மனைனா வீடு, ஆனா பசு, மேதினா எருமை, நிறைக்கோள்னா துலாக்கோள் தராசு. காய்ந்தார் இதோடைய வேர்ச்சொல் என்ன? காய் அப்படின்றது காய்ந்தாருடைய வேர்ச்சொல். அடுத்து திங்களூர் வந்த திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் காணல். அளவில் சனம் செலவொழியா வழிக்கரையில் அருளுடையார் உளமனைய தன்னளித்தாய் உருவேனில் பரிவகற்றி குளம் நிறைந்த நீர்த்தடம் போல் குளிர் தூங்கும் பரப்பினதாய் வளம் மருவும் நிழல் தரு தண்ணீர் பந்தர் வந்தணைந்தார். அளவற்ற மக்கள் நடந்து செல்லும் வழியில் கோடையோட மிகுந்த வெப்பத்தை போக்கி அருளக்கூடிய அளவுக்கு கருணை மிக்க பெரியோர் உள்ளம் போன்றும் நீர் தடாகம் போன்றும் அமைக்கப்பெற்ற குளிர்ச்சியான அந்த தண்ணீர் பந்தலை திருநாவுக்கரசர் சேர்ந்துடுறாராம். தன்னளித்தாய் அப்படின்னா குளிர்ச்சி நிறைந்த. தடம் அப்படின்னா தடாகம். தன்னளித்தாய் அப்படின்னா குளிர்ச்சி நிறைந்த. தடம்னா தடாகம். செலவொழியா வழி அப்படின்றதுல செலவொழியா அப்படின்றது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். வழிக்கரை வழியினது கரை. ஸோ 6ஆம் வேற்றுமை தொகை. உருவேனில் உரி சொற்றொடர். நீர்த்தடம் நீரை கொண்ட தடம். அப்போ நீரை கொண்ட தடாகம். 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகையும். பந்தர் அப்படின்னா பந்தல் என்பதன் கடைப்போலி.
நிறைந்த அப்படின்றதுல வேர்ச்சொல் நிறை. செலவு ஒளியா எப்படி பிரிச்சிருக்காங்க? செலவு கூட்டல் ஒளியா. வழிக்கரை, வழி கூட்டல் கரை. தண்ணீர் பந்தலில் தம் பெயர் இருக்கக் கண்டு வியப்புறுதல். வந்தணைந்த வாகீசர் மந்தமாருத சீதப் பந்தருடன் அமுதமாம் தண்ணீரும் பார்த்தருளி சிந்தை வியப்புறவருவார் திருநாவுக்கரசெனும் பேர் சந்தமுற வரைந்ததனை எம்மருங்கும் தாங்கண்டார். தண்ணீர் பந்தலை வந்தடைந்த வாகீசர், திருநாவுக்கரசரோட பேர் தான் என்னென்ன? அப்பர், வாகீசர், தர்மசேனர். ஸோ வாகீசர் என்ற திருநாவுக்கரசர் இளம் தென்றல் காற்று வீசும் குளிர்ச்சி மிகுந்த தண்ணீர் பந்தல் என்னும் பெயர் அழகாக எழுதியிருப்பதை, திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் அப்படின்னு பெயர் அழகாக எழுதியிருக்கிறத பார்க்குறாராம். மந்தமாருத சீதம் அப்படின்னா குளிர்ந்த இளந்தென்றல் காற்றோடு கூடிய குளிர்ந்த நீர். மந்தமாருத சீதம் அப்படின்றது குளிர்ந்த இளம் தென்றல் காற்றுடன் கூடிய குளிர்ந்த நீர். சந்தம் அப்படின்னா அழகு, சந்தம் அப்படின்னா அழகு. அணைந்த வாகீசர் அப்படின்னா பெயரெச்சம். பகுபத உறுப்பிலக்கணம்ல வருவார் அப்படின்னா வேர்ச்சொல் என்ன? வா. வந்தணைந்த, வந்து கூட்டல் அணைந்த. எம்மருங்கும், ஏ கூட்டல் மருங்கும். ஜென்ரலாக இந்த வினா சொற்கள் அப்புறம் இந்த சுட்டுப்பெயர்கள் இதெல்லாம் பார்த்திங்கனாலே தனித்து தான் நிற்கணும் நமக்கு. ஓகேவா? ஏ கூட்டல் மருங்கும், ஆ கூட்டல் ஊர், அந்த மாதிரி. அடுத்து திருநாவுக்கரசு எனும் பெயர் வைத்த காரணம் கேட்டல். ஆரணியும் சடைமுடியார் அடியாருக்கு நீர் வைத்த ஈரில் பெருந்தண்ணீர் பந்தரில் நும்பேர் எழுதாதே வேறொரு பேர் முன்னெழுத வேண்டிய காரணம் என்கொள் கூறுமென எதிர்மொழிந்தார் கோதில் மொழி கொற்றவனார். அப்போதி அடிகளிடம், இங்கே நம்ம நிறுத்தக்குறிகள் பார்த்துக்கணும், சரியா? கமா அப்போதி அடிகளிடம் கமா இரட்டை மேற்கோள் கங்கையை சடைமுடியில் தாங்கிய சிவபெருமானின் அடியார்களுக்காக ஊர் எல்லையில் கமா நீவிர் வைத்த தண்ணீர் பந்தலில் பெயர் எழுதாமல் கமா வேறொருவர் பெயர் எழுதிய காரணம் என்ன? கேள்விக்குறி. சொல்வீராக அப்படின்னு இரட்டை மேற்கோள் முடியுது என்று குற்றமற்றவராகிய திருநாவுக்கரசர் மொழிந்தார். ஒருத்தவங்க சொன்னதை அப்படியே சொல்கிற மாதிரி இருக்கும் பொழுது அங்கே இரட்டை மேற்கோள் குறி வரணும். ஓகேவா? அப்போ அப்போதைய அடிகளிடம் கங்கையை சடைமுடியில் தாங்கிய சிவபெருமான் அடியாருக்கு ஊர் எல்லையில் நீ தண்ணீர் பந்தல் வச்சுருக்கீங்க, உங்கள் பேர் எழுதாமல் வேறொருத்தவங்க பேர் எழுதியிருக்கீங்களே, என்ன காரணம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாராம். ஈறு அப்படின்னா எல்லை. அப்போதைய அடிகளார் திருநாவுக்கரசர் பெருமையை உரைத்தல். பொங்குகடல் கல்மிதப்பிற் போந்தேரும் அவர் பெருமை அங்கனர்தம் புவனத்தில் அறியாதார் யாருளரே மங்களமாம் திருவேடத்துடன் நின்றிவ்வகை மொழிந்தீர் எங்குறைவீர் நீர்தாம் யார் இயம்புமென இயம்பினார். கல்லோடு சேர்த்து கட்டி கடலில் எரிந்தபோது அந்த கல்லினையே தெப்பமாக கொண்டு கரையேறிய திருநாவுக்கரசரின் பெருமையினை இவ்வுலகத்தில் அறியாதார் யாருளர் மங்களமாகிய திருவேடத்தோட நின்றுக்கிட்டு இவ்வகை மொழிந்தீர் நீர் எங்குறைவீர் நீர்தாம் யார் கூறுவீர் அப்படின்னு இயம்பினார் அப்போதியடிகள். நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால எல்லாமே கலவையாக இருக்குது. கேள்விக்குறி, இரட்டை மேற்கோள், கமா, ஆசிரியக்குறிலாம் நல்லா பார்த்துக்கணும், சரியா? கல்லோடில் இரட்டை மேற்கோள் குறி ஸ்டார்ட் ஆகுது. எரிந்தபோது கமா, பெருமையினை கமா, அறியாதார் யாருளர் கேள்விக்குறி, நின்றும் கமா, மொழிந்தீர் ஆச்சரியக்குறி, எங்குறைவீர் நீர்தாம் யார் கூறுவீர். அதில் எதுவுமே வரல. மேற்கோள் முடிச்சிடுறாங்க. இயம்பினார் கமா அப்போதியடிகள். கல்மிதப்பு அப்படின்றது கல்லாகிய தெப்பம், புவனம் அப்படின்றது உலகம். கல்மிதப்பு அப்படின்னா கல்லாகிய தெப்பம், புவனம் அப்படின்னா உலகம். மிதப்புனா தெப்பம், அப்படி தானே? அப்போ கல்லாகிய தெப்பம். பொங்குகடல் வினைத்தொகை எங்குறைவீர் எங்கு கூட்டல் உறைவீர். எங்கு கூட்டல் உறைவீர். எவ்விடம்னா ஏ கூட்டல் இடம் வந்துச்சா? ஏ கூட்டல் எம்மருங்கும், எம்மருங்கும்ல ஏ கூட்டல் மருங்கும் வந்துச்சு. அப்போ இங்கே எங்குறைவீர், அதில் எங்கு கூட்டல் உறைவீர். தாமே திருநாவுக்கரசர் எனல். திருமறையோர் அதுமொழிய திருநாவுக்கரசரவர் பெருமையறிந்துரை செய்வார் பிறவி துறையினின்றேற
அருளு பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள அடைத்துய்ந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமை ஏன் யான் என்றார். அந்தணராகிய அந்த அப்பூதியடிகள் கூறியதை கேட்ட திருநாவுக்கரசர் அடியார் மீது அவர் வைத்திருந்த பெருமையினை அறிந்து பிறசமய நெறியில் நின்று விடுபட்டு ஏற்றம் காண சூளை அப்படின்ற பெருநோயால் ஆட்கொள்ளப்பட்டு சைவ சமயத்துக்கு வந்தடைஞ்ச ஒரு தெளிவு இல்லாத சின்னவன் நான் தான், அந்த உணர்வுடைய சிறியவன் நான் தான் அப்படி சொல்கிறாரு. சூளை அப்படின்னா கொடிய வயிற்று நோய், தெருளும் அப்படின்னா தெளிவில்லாத, தெருளும் அப்படின்னா என்ன, தெளிவில்லாத. சூளை அப்படின்னா கொடிய நோய், தெருளும் அப்படின்னா தெளிவில்லாத. சப்போஸ் எதிர்ச்சொல் கேட்டுட்டாங்க அப்படின்னா தெருளும்ன்றது தெளிவில்லாதன்றது நமக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். பெருமை அறிந்து அப்படின்றது இரண்டாம் வேற்றுமை தொகை, பெருமையை அறிந்து அப்படி வரணும். ஸோ ஐ மறைந்து வந்திருக்கு, அதனால் இரண்டாம் வேற்றுமை தொகை. அறிந்து அடைந்து இது வினையெச்சங்கள். அப்புறம் அறிந்து அப்படின்றதுல வந்துட்டு அறிந்துன்றது என்ன இலக்கண குறிப்பில் வருது அப்படின்னா வினையெச்சம் வரும். சரியா? ஒன் செகண்ட். ஓகே. ஸோ அப்போது வந்து அறிந்து அடைந்து இதெல்லாம் வந்து வினை எச்சங்கள். அறிந்து அப்படின்றதுல வேர்ச்சொல் வந்து அரி அப்படின்றது. திருநாவுக்கரசரை அப்பூதி அடிகள் வணங்குதல். அரசரிய உரை செய்ய அப்பூதி அடிகள் தாம் கரகமலம் மிசைக்குவிய கண்ணருவி பொழிந்திலிய உரைக்குளறி உடம்பெல்லாம் ரோமபுல கம்பொழிய தரையின் மிசை வீழ்ந்தவர்தம் சரணக்கமலம் பூண்டார். திருநாவுக்கரசர் தம்மை இன்னார் அப்படின்னு சொன்ன உடனே உண்மை அறிந்த அப்போது அடிகள் கை மலர்களை தலைமேல் குவிந்தனவாம். கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் பெருகி வழிந்ததாம். உரை தடுமாறியது. உடம்பெல்லாம் மயிர் கூச்செறிய தரையில் வீழ்ந்து திருநாவுக்கரசருடைய திருவடி தாமரைகளை தலையால் வணங்கினாராம். கரம்னா கை, கமலம்னா தாமரை, மிசைனா மேல். கரம்னா கை, கமலம்னா தாமரை, மிசைனா மேல். கரகமலம் அப்படின்னா உருவகம், பொழிந்திலிய அப்படின்னா வினையெச்சம். கண் அருவி கண் கூட்டல் அருவி, உடம்பெல்லாம் உடம்பு கூட்டல் எல்லாம். கண் அருவி கண் கூட்டல் அருவி, உடம்பெல்லாம் உடம்பு கூட்டல் எல்லாம். திருநாவுக்கரசர் அமுது உண்ண இசைதல். ஆசனத்தில் பூசணைகள் அமர்வித்து விருப்பினுடன் வாசம் நிறை திருநீற்று காப்பேந்தி மனம் தலைப்ப தேசமுய்ய வந்தவரை திருவமுது செய்விக்கும் நேசமுற விண்ணப்பம் செய்ய அவரும் அது நேர்ந்தார். அப்போதையடிகள் திருநாவுக்கரசரை ஒரு இருக்கையில் உட்காரச் செய்தார். விருப்பமுடன் பூஜித்து வழிபட்டார். திருநீற்று காப்பேந்தி அணிந்தார். மணமகிழ் உற்றவராய் நாடுய்ய வந்தவரை திருவமுது செய்தருள விண்ணப்பம் செய்தார். திருநாவுக்கரசரும் அதற்கு இசைந்தார். திருநீற்று காப்பு பெரியோர்களால் வாழ்த்தி வழங்கப்படும் திருநீரு. திருநீற்று காப்புனா பெரியோர்களால் வாழ்த்தி வழங்கப்படும் திருநீர். நேர்ந்தார் அப்படின்னா இசைந்தார், சம்மதிச்சார் அப்படின்னு அர்த்தம். அப்போ நேர்ந்தார் அப்படின்னா இசைந்தார். இலக்கண குறிப்பு. தேசம் அப்படின்னா இடவாகு பெயர். வந்தவர் அப்படின்றது வினையாளனையும் பெயர். வந்தவர் அப்படின்றது வினையாளனையும் பெயர். தேசம் அப்படின்றது இடவாகு பெயர். திருவமுது அப்படின்றதுல திரு கூட்டல் அமுது. மணந்தலைப்ப மனம் கூட்டல் தலைப்ப. மணந்தலைப்ப மனம் கூட்டல் தலைப்ப. வாழை இலை அறிந்து கொணர மூத்த திருநாவுக்கரசை அனுப்புதல். தூய நற்கரிகளான அறுவகைச் சுவையால் ஆக்கி ஆய அமுதம் ஆக்கி அமுது செய்தருள தங்கள் சேயவர் தம்மில் மூத்த திருநாவுக்கரசை வாளை மேய பொற்குறுத்து கொண்டு வா என விரைந்து விட்டார். அப்போதையடிகள் திருநாவுக்கரசருக்காக படைக்கிறதுக்கு தூய்மையான நல்ல காய்கறிலாம் வச்சு அறுசுவையோட இனிய அமுதாக்குறாங்க. அவங்க குழந்தைகளில் மூத்த திருநாவுக்கரசரை அழைச்சி எளிமையான வாழை குறித்த விரைவாக அறிந்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அறிந்து அப்படின்னா பறிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தங்கள் சேயவர் அப்படின்னா தங்களின் குழந்தைகள், பொற்குறுத்து அப்படின்னா மிக இளமையான வாழை குருத்து. நற்கரிகள் இன்னமுதம் அப்படின்னா பண்பு தொகைகள். நற்கரிகள் இன்னமுதம் அப்படின்றத நன்மை கூட்டல் கரிகள் இனிமை கூட்டல் அமுதுன்னு சொல்கிறனால பண்பு தொகைகள். ஆக்கி அப்படின்றதுல வேர்ச்சொல் என்ன? ஆக்கு. ஆக்கி அப்படின்றதுல வேர்ச்சொல் ஆக்கு. நோக்கி அப்படின்றதுல நோக்குன்னு வரும். சரியா? மூத்த திருநாவுக்கரசு வாழை குறித்து அறியும் போது பாம்பு தீண்டல். நல்ல தாய் தந்தை ஏவ நான் இது செய்ய பெற்றேன் என்று ஒல்லையில் விரைந்து தோட்டத்துள் புக்கு பெரிய வாழை மல்லளம் குருத்தை
ஈரும் பொழுதினில் வாளரா ஒன்று அல்லலுற்றழுங்கி சோர அங்கையில் தீண்டிற்றன்றே. நல்ல தாயும் தந்தையும் ஏவின உடனே அதன்படி நான் இந்த பணியை செய்ய பேறு பெற்றேன் அப்படின்னு சொல்லி மூத்த திருநாவுக்கரசு மனமகிழ்ந்து விரைந்து ஓடி போய் தோட்டத்துக்குள்ளே நுழையிறாரு. பெரிய வாழையின் வளமான இளங்குருத்தை அறியும் போது பாம்பு என்ன பண்ணுது, கையில் கூரிய பற்களால் அவர் உள்ளங்கையில் தீண்டிருச்சு. ஒல்லை அப்படின்னா விரைவு, மல்லல் அப்படின்னா வளமான, அம் அப்படின்னா அழகிய. அம்னா என்னது, அழகிய. இப்போ அங்கன் அப்படிலாம் பார்த்துருக்கோம்ல, அம் கோட்டல் கண்ணுன்னு பிரிப்பாங்க. அப்போ அழகிய கண்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ அம்னா என்ன, அழகிய. வாள் அப்படின்னா கூரிய, அரா அப்படின்னா பாம்பு, அல்லல் துன்பம், அழுங்கி அப்படின்னா மிக வருந்தி, அங்கை அப்படின்னா உள்ளங்கை. ஸோ ஒல்லை அப்படின்னா விரைவு, மல்லல் அப்படின்னா வளமான, அம்னா அழகிய, வாள் அப்படின்னா கூரிய, அரானா பாம்பு, அல்லல்னா துன்பம், அழுங்கி அப்படின்னா மிக வருந்தி, அங்கை உள்ளங்கை. தாய் தந்தை, தாயும் தந்தையும் அப்படின்னு வரணும். அப்போ இம் மறைந்து வரனால உண்மை தொகை. மல்லலம் குருத்து அப்படின்னா உரிச்சொற்றொடர். தீண்டிற்று அப்படின்னா ஒன்றன் பால் வினைமுற்று. பெற்றேன் வேர் சொல் என்ன, பெரு. பெற்றேன் வேர் சொல் பெரு. தீண்டிற்று வேர் சொல் என்ன, தீண்டு. பெற்றேன்னா பெருன்றது வேர் சொல், தீண்டிற்று அப்படின்னா தீண்டு அப்படின்றது வேர் சொல். பிரித்தறிதல். வாளரா எப்படி வச்சுருக்காங்க, வாள் கூட்டல் அரா. அங்கை அப்படின்னா அகம் கூட்டல் கை, ஏன்னா உள்ளங்கை அந்த அகத்தில் இருக்கான், உள்ளம் கூட்டல் கைன்னு வரக்கூடாதுல்ல. அப்போ உள்ளங்கைன்றப்ப அகம், அந்த கையுடைய உள்பகுதி, அகம் கூட்டல் கை, அதான் உள்ளங்கை. ஓகேவா. மாண்ட மகனை மறைத்து திருவமுது படைத்திட திருநாவுக்கரசரை அழைத்தல். தளர்ந்து வீழ் மகனை கண்டு தாயரும் தந்தையாரும் உளம்பதைத்து உற்று நோக்கி உதிரம் சேர் வடிவும் மேனி விளங்கிய குறியும் கண்டு விடத்தினால் வீந்தான் என்று துலங்குதல் இன்றி தொண்டர் அமுது செய்வதற்கு சூழ்வார். மயங்கி விழுந்த மூத்த பையனை அப்போதடிகளும் மனைவியாரும் உள்ள பதைப்போட உற்று நோக்குறாங்க. கையில் குருதி வலியுது, வடுவை நல்லா உடற்குறியெல்லாம் பார்த்துறாங்க. பார்த்துட்டு விஷம் ஏறி தான் இறந்துருக்கான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே தெரிஞ்ச உடனே மன வருத்தம் கொஞ்சம் கூட இல்லாமல் திருநாவுக்கரசருக்கு திருவமுது படைக்கணுமே அப்படின்னு அந்த சூழலை எண்ணி பார்க்குறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். யாராவது தன்னோட குழந்தை இறந்துருக்கும் போது அந்த அமுது படைக்கணுன்றதை பற்றி யோசிப்பாங்களா? அப்போ எவ்வளோ ஒரு பக்தியாக இருந்திருக்காங்க பாருங்கள். அப்போ திருநாவுக்கரசருக்கு திருவமுது படைக்கணும் அப்படின்ற சூழலை எண்ணி பார்க்குறாங்களாம். உதிரம் அப்படின்னா குருதி, உதிரம்னா குருதி. மேனி அப்படின்னா உடல். வீந்தான் அப்படின்னா இறந்தான். உதிரம்னா குருதி, மேனினா உடல், வீந்தான் அப்படின்னா இறந்தான். துலங்குதல் அப்படின்னா தொழில் பெயர். துலங்குதல்னா தொழிற்பெயர். தளர்ந்து, இதில் வேர்ச்சொல் தளர். ஓகேவா. தளர்ந்து அப்படின்றதுல வேர்ச்சொல் தளர். திருநீறு அணியச் செய்ய மூத்த திருநாவுக்கரசு எங்கே என வாக்கீசர் கேட்டலும் அப்போதியடிகள் கூறிய விடையும். ஆதினான் மறைநூல் வாய்மை அப்போதியாரை நோக்கி காதலர் இவர்க்கு மூத்த சேயையும் காட்டும் முன்னே மேதகு பூதி சாத்த என்றலும் விளைந்த தன்மை யாதும் ஒன்றுரையார் இப்போது இங்கவன் உதவான் என்றார். நான்வரை கற்று வாய்மை தவறாத அந்த அப்பூதியாரர் பார்த்து அன்புடைய உங்கள் மூத்த பிள்ளையையும் திருநீறு அணிய செய்வதற்கு காட்டுவீராக அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்டவுடனே அப்போதையடிகள் எதையுமே சொல்லாமல் இப்போது இங்கு அவன் உதவான், இப்போது இங்கு அவன் உதவான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ மறைநூல் அப்படின்னா நான்மறை, சேய் அப்படின்னா குழந்தை, பூதி அப்படின்னா திருநீரு. மறைநூல்னா நான்மறை, சேய்னா குழந்தை, பூதி அப்படின்னா திருநீரு. பூதி சாத்த, திருநீரை சாத்த. அப்போ பூதியை சாத்த அப்படின்னும் பொழுது இரண்டாம் வேற்றுமை தொகை. உரையார், உரை அப்படின்றது வேர்ச்சொல். உரையாரில் உரைன்றது வேர்ச்சொல். நான்மறை நான்கு கூட்டல் மறை. நிகழ்ந்தது யாது என வினவுதல். அவ்வுரை கேட்டபோதே அங்கனர் அருளால் அன்பர் செவ்விய திருவுள்ளத்தோர் தடுமாற்றஞ்சேர நோக்கி இவ்வுரை பொறாதென் உள்ளம் என் செய்தான் இதற்கென்றுண்டால் மெய்விரித்துறையும் என்ன விளம்புவார் விதிர்ப்புற்றஞ்சி. அப்போதடிகள் கூறியதை கேட்ட உடனே இறைவன் திருவருளால் செம்மை மிகுந்த திருநாவுக்கரசருடைய திருவுள்ளத்தில் ஏதோ ஒரு தடுமாற்றம் ஏற்படுது. அப்போதையடிகளை பார்த்து தாங்கள் கூறிய கருத்தை என்னுடைய உள்ளம் ஏற்றுக்கலை, உங்கள் மகனுக்கு நிகழ்ந்தது என்ன, உண்மையை விரித்து உரையும் அப்படின்னு சொல்லி மொழிகிறாராம். அப்போதையடிகளும் நடந்த நிகழ்வை விளம்பலுற்றார்.
விளம்பலுற்றார். விளம்பலுற்றார்னா சொல்கிறாரு. அப்போ அங்கனர் அப்படின்னா அழகிய நெற்றிக்கண்ணை உடைய சிவன். அங்கனர் அப்படின்னா அழகிய நெற்றிக்கண்ணை உடைய சிவன். அம்னா அழகு அப்படின்னு பார்த்தோமா, அப்போ அங்கனர் அப்படின்னும் போது அழகிய நெற்றிக்கண்ணுடைய சிவபெருமான். பொறாது அப்படின்னா ஏற்காது. பொறாது அப்படின்னா ஏற்காது. மெயினாக உண்மை. அங்கனர் அப்படின்னா அன்மொழி தொகை. அழகிய கண்களையுடைய சிவன் இல்லையா, அப்போ அன்மொழி தொகை. நோக்கி வினையெச்சம். விதிர்ப்புற்றஞ்சி எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்கள். விதிர்ப்பு கூட்டல் உற்று கூட்டல் அஞ்சி. விதிர்ப்புற்றஞ்சி. திருநாவுக்கரசர் பதிகம் பாடி மூத்த திருநாவுக்கரசரை உயிர்ப்பித்தல். நாவினுக்கரசர் கேளா நன்று நீர் புரிந்த வண்ணம் யாவரி தன்மை செய்வார் என்று முன் எழுந்து சென்றே ஆவிதீர் சவத்தை நோக்கி அன்னலார் அருளும் வண்ணம் பாவிசை பதிகம் பாடி பணிவிடம் பாற்றுவித்தார். அது கேட்ட திருநாவுக்கரசர், நீர் செய்த வண்ணம் நன்று, இவ்வாறு செய்பவர் இவ்வுலகில் யார் உள்ளார் அப்படின்னு கூறி முன்னே எழுந்து சென்று உயிர் நீங்கிய அந்த பிள்ளையுடைய உடலை கொண்டு வர செய்கிறாரு. சிவபெருமான் கிட்ட வேண்டிக்கிட்டு ஒன்றுகெலாம் அப்படின்னு தொடங்கக்கூடிய திருப்பதிகம் பாடி பாம்புடைய விஷத்தை போக்கி அருளினார். பணிவிடம் அப்படின்னா என்ன அப்படின்னா பாம்பின் நஞ்சு. பன்னகம் அப்படின்னாலும் பாம்பு தான். அப்போ பணிவிடம் அப்படின்னா பாம்பின் நஞ்சு. சவம்னா பிணம். பாற்றுவித்தார் அப்படின்னா போக்குவித்தார். பாற்றுவித்தார் அப்படின்னா போக்குவித்தார். எழுந்து சென்று இதெல்லாம் வினையெச்சம். பணிவிடம் பணியினது விடம். பாம்போட விஷம், அதுதான் பணியினது விடம். ஆறாம் வேற்றுமை தொகை. கேளா அப்படின்னா செய்யா அப்படின்னு வாய்ப்பாட்டு வினையெச்சம். செய்யா எனும் வாய்ப்பாட்டு வினையெச்சம். பகுப்பத உறுப்பினர்கிறதுல புரிந்த அப்படின்றதுல புரி அப்படின்றது வேர்ச்சொல். பா விசை. பா கூட்டல் இசை. ஓகே, பெரிய புராணத்தை எழுதினவர் யார் அப்படின்னா சேக்கிலார். இவர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குன்றத்தூரில் பிறந்தவர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் பிறந்தவர். சரியா? இந்த திருவாமூர் அப்படின்ற பகுதி எங்கே இருக்குது அப்படின்னா கடலூர் பன்ருட்டிக்கிட்டே இருக்கான். ஓகேவா? கடலூர் பன்ருட்டிக்கிட்டே இருக்குது திருவாமூர் அப்படின்றது. சரியா? ஓகே, ஒன் செகண்ட், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, பெரிய புராணத்தை அருளியவர் சேக்கிலாரா. தற்போது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் பிறந்தவர். சேக்கிலாரோடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா அருண்மொழி தேவர். இவர் யார்கிட்ட அமைச்சராக வேலை பார்க்குறாரு? அனபாய சோழன்கிட்ட தலைமை அமைச்சராக வேலை பார்க்குறாரு இந்த சேக்கிலார். அதுக்கப்புறமா உத்தம சோழ பல்லவர் அப்படின்னு பட்டம் பெற்றவர். சேக்கிலாருடைய சிறப்பு பட்டம் என்ன? உத்தம சோழ பல்லவர். இவரை தெய்வ சேக்கிலார் அப்படின்னு தெய்வ சேக்கிலார் அப்படின்னும் தொண்டசீர் பரவுவார் அப்படின்னும் போற்றுவாங்க. இவர் என்ன சொல்லுவாங்களாம்? தெய்வ சேக்கிலார் தொண்டசீர் பரவுவார் அப்படின்னு சொல்லி போற்றுவாங்க. இவரோட காலம் என்ன? 12ஆம் நூற்றாண்டு. பெரிய புராணத்தை அருளியவர் யார்? சேக்கிலார். இவர் வச்ச பேர் என்ன? திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் நாயன்மார்கள் வரலாறு இருக்கிறனால பெருமை கருதி தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெரிய புராணம்னு சொல்லுவாங்க. அதான் கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். தனியடியார் 63 பேரும் தொகையடியார் 9 பேர், மொத்தம் 72 சிவனடியார்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கான். அந்த அடியார்களுடைய வரலாறை சொல்கிறனால பெருமை பெற்ற புராணம் அப்படின்ற பொருளில் பெரிய புராணம் அப்படின்னு அழைக்கப்பட்டுருச்சு. ஆனால் சேக்கிலார் வச்ச பேர் திருத்தொண்டர் புராணம். தில்லை நடராஜ பெருமாள் உலகெல்லாம் அப்படின்னு அடியெடுத்து கொடுத்து பாடப்பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பெரிய புராணத்தில் உலகெல்லாம் அப்படின்னு அடியெடுத்து கொடுத்தது யார்? சிவபெருமான். தில்லை நடராஜ பெருமான் அடியெடுத்து கொடுத்து தான் சேக்கிலார் பாடுவாராம். ஸோ இதில் ஒன்றுக்கெல்லாம்னு பாடி அந்த விஷத்தை நீக்கினவர் திருநாவுக்கரசர். சரியா? ஸோ இவரது பாடல்கள் எல்லாமே தெய்வ மனம் கமலும் தன்மை. அதனால் இவரை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கபிலவல்லவ அப்படின்னு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் சொல்லியிருக்காரு. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கபிலவல்லவ அப்படின்னு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் சொல்லியிருக்காரு. ஓகேவா? இவர் உலகம், இவர் திருவிக்கா சொல்லியிருப்பார். உலகம், உயிர், கடவுள் மூன்றையும் ஒருங்கே காட்டக்கூடிய காவியம்தான் பெரிய புராணம் அப்படின்னு. உலகம், உயிர், கடவுள் மூணையும் ஒருங்கே காட்டக்கூடிய காவியம்தான் பெரிய புராணம் அப்படின்னு சொல்லியிருப்பார். சேக்கிலார் 2ஆம் குலோத்துங்க சோழனுடைய தலைமை அமைச்சராகவும் இருப்பார்.
அனபாய சோழன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது அவர் பேர் தானான்னு எனக்கு தெரியல. ஸோ பார்த்துக்கோங்க என்னன்ட்டு. ஓகேவா? சேக்கிலார் பெருமான் அருளியது பெரிய புராணம். வீட்டில் உள்ள பொருட்களுக்கெல்லாம் திருநாவுக்கரசன் பேர் வச்சவர் அப்போதியடிகள். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கபிலவளவா அப்படின்னு பாராட்டியவர் யார்? பாடியவர்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக எப்படி கேட்டிருக்கணும்? பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கபிலவளவா என பாடியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். யாரை பார்த்து அப்படின்னா சேக்கிலாரை பார்த்து அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? கோடிட்ட இடத்துல தொடை வகைகளை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 4லையுமே வந்திருக்கு. அப்போ என்னது? முற்று எதுகை. 2ஆம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. ஸோ முற்று எதுகை. ஓகேவா? அடுத்தது பாருங்க, உரிய எழுத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த வளமருவும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லகரம் வரணும். நிழலுக்கு சிறப்பு லகரம் வரணும். அப்புறம் தண்ணீர் பந்தல், அதில் இந்த தண்ணீருக்கு இந்த நீ வரணும். அதுக்கப்புறம் வந்தணைந்தார் அப்படின்றதுல இந்த நை வரணும். ஓகேவா? வந்தணைந்தார். நெக்ஸ்ட் பாருங்கள், சந்தமுறை அப்படின்றதுல இந்த பறவைக்கு வர ரகரம் வரணும். சந்தமுறை வரைந்தனை அப்படின்றதுல இந்த ரை வரணும். அதுக்கப்புறம் மருங்கும் அப்படின்றதுல சிறப்பு ரூ வரணும். மருங்கும் இந்த ரூ வரணும். அடுத்து தாங்கண்டார் அப்படின்றதுல இந்த 3 சுழி வரணும். தாங்கண்டார் அப்படின்னு. ஓகேவா? ஓகே, மேதி அப்படின்றதுல நமக்கு என்ன வரும்? மேதினா என்ன? எருமை. சந்தம்னா என்ன? சந்தம்னா அழகு. கோதில் அப்படின்னா என்ன? குற்றம் இல்லாத. அங்கனர்னா சிவன். ஓகேவா? அங்கனர்னா சிவன். அப்போதையடிகள் எத்தகைய பண்பாளர்? வினவியது என்ன? இந்த மாதிரிலாம் கொஸ்டின் வருது. இப்போ இப்போது இங்கு இவன் உதவான் யார் யாரிடம் கூறியது? ஓகே. அன்பை பெருக்கி எனது ஆறுயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே இறையே பராபரமே அப்படின்னு பாடியவர் தாயுமானவர். அன்பை பெருக்கி எனது 6 உயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே இறையே பராபரமே. இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் ஓல்டு புக்லேயே முன்னாடி எடிஷனில் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, திங்களூர் எங்கே இருக்குது அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதை நான் இங்கே சொல்லிடுறேன். திங்களூர் எங்கே இருந்துச்சு அப்படின்னா தஞ்சாவூர் திருவையாறுக்கு பக்கத்தில் இருக்குது. திங்களூரில் பிறந்தவர் தான் அப்போதியடிகள். ஓகேவா? தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறுக்கு அருகே திங்களூர் இருக்குது. திங்களூரில் பிறந்தவர் அப்போதியடிகள். திரைப்படக்கலை உருவான கதை. இதில் நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் அப்படியே பார்த்துட்டே போயிடலாம். ஒளிப்படம் எடுக்கும் முறையை 1830 கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா எட்வர்ட் மைப்ரிட்ஜ் அப்படின்ற ஆங்கிலேயர். ஒளிப்படம் எடுக்கும் முறையை கண்டுபிடித்தவர் எட்வர்ட் மைப்ரிட்ஜ் 1830. இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா முதல்ல ஒரு ஓடுற குதிரையை இயக்கப்படமாக எடுத்திருப்பார். ஈஸ்மன் அப்படின்றவர் படச்சொல் முறையை கண்டுபிடித்தார். எடிசன் அப்படின்றவர் ஒருத்தவங்க மட்டும் பார்க்குற படக்கருவியை கண்டுபிடிச்சார். ஒளிப்படம் எடுக்கும் முறையை கண்டுபிடித்தவர் எட்வர்ட் மைப்ரிட்ஜ் 1830. ஓடும் குதிரையை இயக்கப்படமாக எடுத்திருப்பார். அப்புறம் படச்சொல்ல உருவாக்குற முறையை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஈஸ்மன். ஒருவர் மட்டும் பார்க்குற படக்கருவியை கண்டுபிடித்தவர் எடிசன். இந்த ஃப்ரான்சிஸ் செகின்ஸ் அப்படின்றவர் 1894 ரிச்மண்ட் அப்படின்ற இடத்துல இயக்கப்படத்தை பலரும் பார்க்குற மாதிரி வடிவமைத்தவர். இயக்கப்படத்தை பலரும் பார்க்குற மாதிரி வடிவமைத்தவர் யார் அப்படின்னா ஃப்ரான்சிஸ் செகின்ஸ். இவர் ஒரு அமெரிக்கர். 1894 பலரும் பார்க்கும் வகையில் இயக்கப்படத்தை வடிவமைச்சிருப்பார். அதுக்கப்புறமா நாட்டியம், கடல் அலை, கரையில் மோதுதல், இந்த காட்சி எல்லாத்தையும் இந்த இயக்கப்படத்தில் பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் திரைப்படத்துறை மாபெரும் வளர்ச்சியை எட்டியது அந்த கதையோட மாந்தர் தேர்வு மூலமாக தான் எட்டும். நல்ல கேரக்டர்ஸ் நல்லா நடிக்கிறவங்கள தேர்ந்தெடுத்து போடணும். ஓகேவா? ஊமை படங்களை பேசும் படங்களாக மாற்றினதுக்கப்புறமா மாபெரும் வளர்ச்சி ஆயிடுச்சா? அப்போ அதை அந்த பேசும் படம் ஹிட் ஆகணும்னா கரெக்டாக நடிக்கிறவங்கள எடுத்து போடணுன்றாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன அப்படின்னா டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மொழி மாற்றம். ஒரு மொழி படத்தை மற்றொரு மொழியில் இப்போ மாற்றி டப்பிங் பண்ணி அமைக்கிறாங்களோ அது மொழி மாற்றம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ தாமே நடித்தோம்
காட்சிகள் அமைத்தும் படம் முடிகிற வரைக்கும் உழைக்கக்கூடிய நுண்மான் நுழைப்புலம் அப்படின்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா இயக்குனரை சொல்கிறாங்க. தாமே நடித்து காமிச்சு காட்சிகளையும் அமைச்சு படம் முடிகிற வரைக்கும் உழைக்கக்கூடிய நுண்மான் நுழைப்புலம் உடையார் இயக்குனர். துணை இயக்குனரும் இருப்பாங்க. படம் எடுக்கிறத என்ன சொல்லுவாங்கன்னா படப்பிடிப்புன்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்திரை இதை பாருங்களேன், இந்த திரைப்பட சுருள் அப்படின்றதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் இருக்குது. உலகப் போரின் போது ஆப்பிரிக்கா ஐரோப்பாலெல்லாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, படம் எடுக்கிறவங்க நிறைய பேரை சுட்டு கொண்டுட்டாங்களாம். உலகப் போரின் போது படம் எடுத்தவங்கள ஆப்பிரிக்கா ஐரோப்பாக்காரவங்கள பல பேரை சுட்டு கொண்டுட்டாங்க. திரைப்படம் எடுக்க பயன்படக்கூடிய பட சுருள் செல்லுலாய்டு அப்படின்னு பொருளால் ஆனதான். திரைப்படம் எடுக்க பயன்படக்கூடிய படச்சுருள் எந்த பொருளால் ஆனது? செல்லுலாய்டு. படம் எடுக்க பயன்படக்கூடிய சுருள் எதிர்ச்சுருள் அப்படின்னு அழைக்கப்படும். திரைப்படம் எடுக்க பயன்படும் படச்சுருளை செல்லுலாய்டு அப்படின்ற பொருளில் செஞ்சுருக்காங்க. அப்படி எடுக்கிற அந்த சுருள் எதிர்ச்சுருள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஒளிப்பதிவுகளை தனித்தனி பட சுருளை அமைப்பாங்க. நெக்ஸ்ட்டு, படம் பிடிக்கும் கருவி. ஒளிப்பதிவு செய்ய படப்பிடிப்போட கருவியோடைய தேவை இன்றியமையாதது. ஸோ அது அசைஞ்சிச்சு அந்த கருவி அப்படின்னா பிக்சர் கிளாரிட்டியாக இருக்காது. அப்போ படப்பிடிப்பு கருவியை என்ன பண்ணுவாங்க? நகர்த்தும் வண்டியில் பொருத்துவாங்களாம். ஸோ அந்த படச்சொருளில் 16 படம் வீதம் ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கிக்கிடுவாங்க. 16 படம் வீதமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒளிப்பதிவு அப்படின்னும் போது அவங்க 2 பேர் இப்போ டயலாக் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த ஒளி அலைகளை ஒரு நுண்ணொளி பெருக்கியை வச்சு தான் மின் அதிர்வுகளாக மாற்றுவாங்க. ஒளி அலைகளை மின் அதிர்வுகளாக மாற்றுவாங்க. அடுத்து திரைப்பட காட்சி பதிவு அப்படின்னும் போது ஒளிப்பட கருவி இருக்கு இல்லையா, அது திரைப்படம் காட்ட நமக்கு பயன்படுகிறது. அதில் 2 பெட்டிகள் இருக்கும். காட்ட வேண்டிய படசுருள் மேல் பெட்டியில் இருக்கும். பல பற்சக்கரங்கள் சக்கரங்கள் இதெல்லாம் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் கீழே இருக்க பெட்டி இருக்கு இல்லையா, அதில் மறுபடியும் இடையிலேருந்து அப்படியே சுருகி சொத்திக்கிற மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. மூடி இருக்கும். அந்த மூடியில் 2 கைகள் இருக்குமா. மூடி ஒரு செகண்டுக்கு 8 தடவை சுழலும். அப்போ 2 கை இருக்கிறனால ஒரு செகண்டுக்கு 16 டைம் சுழலும் அப்படின்றாங்க. ஓகேவா? 2 கைகள் இருக்குது, மூடி 8 டைம் சுழலுது. ஸோ 8 × 2 16 தானே. ஸோ அதான் சொல்கிறாங்க. அப்போ கைகள் நொடிக்கு எத்தனை வாட்டி சுழலும்னா 16 முறை. அடுத்து கருத்துப்படம் அமைக்க தொடங்கியவர் யார் அப்படின்னா வால்ட் டிஸ்னி. அவர் ஒரு ஓவியர், சரியா? ஸோ அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா படங்களை வரிசைப்படி வச்சு அப்படியே புரட்டி விட்டு பார்த்தோம் அப்படின்னா கருத்துப்படம் மாதிரிக்கு அது நமக்கு தெரியும். ஓகேவா? அதுக்கப்புறமா அதில் என்ன பண்ணிக்கிட்டாங்க, கதைக்கு ஏற்ற மாதிரி ஒளிப்பதிவு பண்ணிக்கிட்டாங்க. படங்களை எழுதுறதுக்கு பதிலாக பொம்மைகளை வச்சு தயாரித்தாங்க. பார்க்க வேடிக்கையாக இருக்கும் அப்படின்றாங்க இயங்குறு படம். அடுத்து செய்திப்படம். உலகத்தில் பல்வேறு பகுதிகளில் நடக்கிற செய்திகளை படமாக்குறது தான் செய்திப்படம். விளக்கப்படம்னா என்ன? ஒரு நிகழ்வை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை பற்றி ஒரு முழு விளக்கம் தர்றது தான் விளக்கப்படம். இப்போ உலகத்தமிழ் மாநாடு நிகழ்வை மட்டும் காட்டுறாங்க, அந்த ஒரு நிகழ்ச்சியை மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு விளக்கி காட்டுறாங்க அப்படின்னா அது விளக்கப்படம். கல்வி படம்னா என்ன? கல்வியை கற்பிப்பதற்காக உருவாக்கப்படுற படங்கள் கல்வி படம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. கல்லாருக்கும் கற்றாருக்கும் கழிப்பருளும் கழிப்பே அப்படின்ற வரி திரைப்படத்துக்கு பொருந்துமா. கல்லாருக்கும் கற்றாருக்கும் கழிப்பருளும் கழிப்பே அப்படின்ற இந்த வரிகள் திரைப்படத்துக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நடிப்பாற்றல் மிக்கவரையும் நடிப்பை கற்றுத்தருபவரையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இயக்குனர். படப்பிடிப்பு கருவியை நகர்த்தும் வண்டியில் பொருத்துவது உண்டு. இயங்குறு படங்கள் பார்ப்பதற்கு வேடிக்கையாக இருக்கும். ஓகே, அடுத்து பொறுத்துக. ஈஸ்மேன் யார்? படச்சுருள். எடிசன் ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவி. எட்வர்ட் மைப்ரிட்ஜ் இயக்கப்படம். 1830 இயக்கப்படம். வால்ட் டிஸ்னி கருத்துப்படம். பல பேர் பார்க்குற இயக்கப்படம் யார் இப்போ கண்டுபிடிச்சா? சென்கின்ஸ் 1894. ஓகேவா? இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஈஸ்மேன் அப்படின்னா படச்சுருள். எடிசன்னா ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவி. எட்வர்ட் மைப்ரிட்ஜ் அப்படின்னா இயக்கப்படம். வால்ட் டிஸ்னினா கருத்துப்படம். சென்கின்ஸ் பலர் பார்க்கும் இயக்கப்படம். இந்த கலைச்சொல் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ப்ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் விசன் அப்படின்னா பார்வை நிலைப்பு. ப்ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் விசன் அப்படின்றது பார்வை நிலைப்பு. டப்பிங் அப்படின்னா ஒளிச்சேர்க்கை. டைரக்டர் அப்படின்னா இயக்குனர். ஷூட்டிங் அப்படின்னா படப்பிடிப்பு. கார்ட்டூன் அப்படின்னா
கருத்து படம். கார்ட்டூன்னா கருத்து படம். யார்? வால்ட் டிஸ்னி கொண்டு வந்தார்ல. ஸோ அப்போ கார்ட்டூன் அப்படின்றது வால் பசங்க, கருத்து படங்களை வால் பசங்க பார்ப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நெகட்டிவ் அப்படின்னா எதிர்ச்சொருள். கேமரா அப்படின்னா படப்பிடிப்பு கருவி. ட்ராலி அப்படின்னா நகர்த்தும் வண்டி. மைக்ரோஃபோன் அப்படின்றது நுண்ணொலி பெருக்கி. ப்ரொஜெக்டர் அப்படின்னா பட வீழ்த்தி. லென்ஸ் அப்படின்னா உருப்பெருக்கி. மோஷன் பிக்சர்ஸ் அப்படின்னா இயங்குறு படங்கள். மோஷன்னா அப்படியே இயங்கிக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம், மூமெண்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இயங்குறு படங்கள். அப்போ கார்ட்டூன்னா கருத்துரு படம், மோஷன் பிக்சர்ஸ்னால் இயங்குறு படங்கள். ஓகேவா? பாரத் ரத்னா எம்ஜிஆர் கொடுத்துருக்காங்க. எப்போ பிறக்கிறாரு அப்படின்னா இலங்கையில் கண்டியில் பிறந்தவர். ஜனவரி 17, 1917 பிறந்திருக்காரு. ஜனவரி 17, 1917. அம்மா அப்பா கோபால மேனன், சத்யபாமா. அவருக்கு 5வது பையனாக பிறக்கிறாரு கோபாலமேனன் சத்யபாமாவுக்கு. 2 வயசில் அவங்க அப்பா இறந்துடுறாங்க. ஸோ ரொம்ப வறுமையில் வாழ்கிறாரு. தமிழ்நாட்டில் கும்பகோணத்துக்கு குடிபெயர்ந்து வந்துடுறாங்க. இலங்கை கண்டி ஜனவரி 17, 1917 பிறக்கிறாங்க. 5வது மகன் கோபாலமேனன் சத்யபாமாவுக்கு. 2 வயசில் அப்பா இறக்குறனால தமிழ்நாடு கும்பகோணத்துக்கு வராங்க. அங்கே ஆணையடி பள்ளியில் சக்கரபாணி இவரோட அண்ணன், ராமச்சந்திரனும் அவரும் அங்கே படிக்கிறாங்க. ஸோ ரொம்ப வறுமையாக இருந்தனால படிக்க முடியலை. அதனால நாடகத்துறையில் நடிக்கிறாங்க. மேடை நாடகங்களில் இளம் வயசுலேருந்தே சின்ன சின்ன பாத்திரத்துலலாம் கதாநாயகனாக நடிக்கிறாரு. அண்ணாவுடைய பேச்சாற்றல், அவருடைய பழகிற பண்பு, உண்மை, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இதனால் கவரப்படுறாரு. ஸோ அரசியல், நடிப்புக்கலை 2யும் தன்னோட இரு கண்களாக கொண்டவர். நடிப்புக்கலையையும் அரசியல் 2யுமே தன் இரு கண்ணாக கொண்டவர். திரைப்படம் வாயிலாக நல்ல கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க பெருமுயற்சி எடுத்திருப்பார். ஏழை எளியோர், உழவர், தொழிலாளர் எல்லாருக்குமே இவருடைய எல்லார்கிட்டையுமே இவருடைய மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பார். கடின உழைப்பு தான் நாட்டுக்கு வளர்ச்சியை கொடுக்கும்னு நம்பியிருப்பார். புரட்சி நடிகர், மக்கள் திலகம் இப்படிலாம் இவரை கூப்பிடுவாங்க. அண்ணாவுடைய நெஞ்சம் கவர்ந்தவர் அப்படின்றனால அண்ணா தான் இவர் என்ன சொல்கிறாரு, இதயக்கனின்னு சொல்கிறாரு. அப்போ எம்ஜிஆரை இதயக்கனின்னு அழைத்தவர் அண்ணா. ஓகேவா? 1963 நடிப்புத்துறையில் மட்டும் இல்லை அரசியலையும் ஈடுபடுறாரு. 63 சென்னை மாநில சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருக்கார். சென்னை மாநில சட்டமன்ற மேலவை உறுப்பினராக 63 இருக்கார். 67 பொது தேர்தலில் பரங்கிமலை தொகுதியில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிச்சிடுறாரு. பொது தேர்தலில் 67 ஜெயிக்கிறாரு. 77 தமிழ்நாட்டு சிஎம் ஆயிடுவார். ஓகேவா? 72 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அஇஅதிமுகவை ஸ்டார்ட் பண்ணுறாரு. 77 தமிழ்நாடு சிஎம்மாக ஜெயிச்சிடுறாரு. 63 சென்னை மாநில சட்டமன்ற மேலவை உறுப்பினர். 67 பரங்கிமலை தொகுதியில் ஜெயிச்சிடுறாரு. 72 அஇஅதிமுக ஸ்டார்ட் பண்ணி 77 சிஎம் ஆயிடுறாரு. 11 வருஷம் தமிழ்நாட்டில் சிஎம்மாக இருக்கார். சென்னை பல்கலைக்கழகம் தான் இவரோட பணிகளை பாராட்டி இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்குறாங்க. இந்தியன் கவர்மெண்ட் பாரத் பட்டத்தை வழங்குறாங்க. அப்புறம் வறுமை, பசி, கொடுமை இதெல்லாம் இளமையிலே உணர்ந்தவர் அப்படின்றனால இந்த மதிய உணவு திட்டம் நீதி கட்சி சோதனை முறையில் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் காமராஜர் 1956 மதிய உணவு திட்டமாக்கியிருப்பார். அதை இவர் முட்டெல்லாம் போட்டு 1982 ஜூலை 1 சத்துணவு திட்டமாக மாற்றிருப்பார். 1982 ஜூலை 1. ஓகேவா? அடுத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் டிசம்பர் 24, 1987 டெத் ஆகுறாரு. டிசம்பர் 24 கிறிஸ்மஸ் அன்னைக்கு இல்லையா? 1987 இயற்கை எய்துறாரு. இவர் உடல் சென்னை மெரினா கடற்கரையில் அண்ணா நினைவிடம் பக்கத்திலேயே எழிலுற அமைந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இவருடைய பணியை பாராட்டி பாரத் பட்டமும் இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்தாங்க. பாரத ரத்னா இந்திய மாமணி விருதையும் 1988 கொடுத்துருக்காங்க. அம்பேத்கருக்கு 1990 கொடுப்பாங்க. அவருக்கு முன்னாடியே எம்ஜிஆருக்கு கொடுத்துட்றாங்க. 1988 பாரத் ரத்னா இந்திய மாமணி விருது 88 கொடுக்குறாங்க. அப்புறம் அவருடைய மறைவுக்கு பின்னாடி தான் குடியரசுத் தலைவரால் வழங்கப்படுது பாரத் ரத்னா விருது. ஓகேவா? வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார் அப்படின்ற பாடலில் அவர் நடித்த மாதிரியே எல்லார் மனதிலையும் நின்றுட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து உவம உருபுகள்.
உவம உருபுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்ச்செல்வி குயில் போல பாடினாள். இப்போ நான் கத்துனேன்ல, அது இதில் வராது. ஓகேவா? தமிழ்ச்செல்வி குயில் போல பாடினாங்களாம். ஸோ இந்த தொடர் குரலோட இனிமையை உணர்த்துகிறது. குரல் இனிமைக்கு குயிலின் குரலை ஒப்பிட்டு சொல்கிறாங்க. ஒரு பொருளை சிறப்பித்து சொல்கிறதுக்கு அதை விட சிறந்த இன்னொரு பொருளை உவமித்து சொல்கிறாங்கல்ல, அப்படி உவமித்து சொல்வது தான் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு புரியணும் அதுக்காக. அப்போ அதுதான் உவமை, உவம உருபுகள் இதெல்லாம் யூஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஒரு பொருளை சிறப்பித்து கூற அதை விட சிறந்த வேறு ஒரு பொருளோட ஒப்பிடுவது தான் உவமித்து கூறுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. உவமித்து கூறுவதனால ஏதோ ஒரு விஷயம் புரியலைனா கூட ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். கேட்குறவங்களுக்கு இன்பம் கொடுக்கும். சிறப்பிக்கப்படக்கூடிய பொருளை உவமேயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒப்பாக காட்டக்கூடிய பொருள் உவமை அப்படின்றாங்க. இதை உவமைய உவமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. உவமை உவமேயம் ரெண்டுக்கும் இடையில ஒரு உருபு வரும்ல, அதான் உவம உருபு. இப்போ தமிழ் தேன் போல இனிமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. போல அப்படின்றது என்ன, உவம உருபு. இப்படி உவம உருபுகள் நிறைய இருக்குது. ஸோ அது அமைந்து வருவதை நம்ம பார்க்கலாம் அப்படின்றாங்க. கிளி போல பேசினால், வேய்ப்புரை தோல் அப்படின்றதுல புரைய அப்படின்றது. அப்போ தாயொப்ப பேசும் மகள் ஒப்ப, முழவு உரல் தடக்கை உரல, மலர் அன்ன சேவடி அன்ன, போல புரைய ஒப்ப உரல, மான கடுப்ப இயைய ஏய்ப, நேர நிகர அன்ன இன்ன என்பவும் பிறவும் உவமத்துருபே அப்படின்னு சொல்லியிருக்காங்க நன்னூலில். இது எல்லாமே உவம உருவுகள். ஓகேவா? போல புரைய ஒப்ப உரல, மான கடுப்ப இயைய ஏய்ப, நேர நிகர அன்ன இன்ன 12 என்பதும் பிறவும் உவமத்துருபே. அடுத்து விரி உவமை. உவமை உவமேயம், இந்த உவமிக்கப்படும் பொருள் இருக்கு இல்லையா, அது இந்த ரெண்டையும் பொறுத்துற இந்த உவம உருவு வெளிப்படையாக வந்துருச்சு அப்படின்னா அதை விரி உவமை இல்லைனா உவமை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. உவம உருவு வெளிப்படையாக வந்துச்சுன்னா விரி உவமைங்க. ஸோ உவமை தொடர்னு சொல்லுவாங்க. இப்போ தேன் போன்ற மொழி, இதில் போன்ற வெளிப்படையாக வந்திருக்கா, தேன் அப்படின்றது உவமையாக சொல்கிறாங்க. அப்போ உவமேயம், உவமிக்கப்படக்கூடிய பொருள் எது, மொழிக்காக தான் அது உவமிக்கப்படுறாங்க இல்லையா, அப்போ மொழி உவமேயம். போன்றன்றது உவம உருவு. இந்த தொடரில் வெளிப்பட வந்துள்ளதுனால விரி உவமை எனப்படும். இது உவமை தொடர் அப்படின்றாங்க. தொகை உவமைனா என்ன, மறைந்து வரணும். போன்ற இந்த மாதிரி உவம உருவு, அதை உவம தொகைன்னு சொல்லுவாங்க, தொகை உவமை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உவம உருவு தேன்மொழி அப்படின்றதுல போன்றன்றது மறைஞ்சு வந்தனால உவம தொகை. உவமை உருவக மாற்றம். இப்போ பவளம் போன்ற வாய் அப்படின்றதுல வாய் பவளத்தோடு ஒப்பிட்டு கூறப்பட்டுள்ளது. பவளம்ன்றது உவமை, வாய்ன்றது உவமேயம். சரியா? இதில் ஒரு பொருளை அதை விட சிறந்த மற்றொரு பொருளோட ஒப்பிட்டு கூறுவது உவமையா? இதையே வாய்ப்பவளம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா வாயே பவளமாக இருக்குது அப்படின்னு பொருள் கொள்ளணும். அப்போ உவமத்தொகையில் முதல் பகுதி பவளம் உவமானமாகவும் அடுத்த பகுதி உவமேயமாகவும் அமையும். ஆனால் உருவகத்தில் உவமேயம் முதல் பகுதியும் உவமை அடுத்த பகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்ற மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? உவமேயமில் என்னவா இருக்குமா, உருவகத்தில் மேக்சிமம் மொழி முன்னாடி வந்துடணும், அமுது பின்னாடி வந்துடணும். உருவகம்னாலே எல்லாமே எதை ஒப்பிட்டு சொல்கிறாங்களோ அது செகண்டரியாக வந்துடணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அமுதம் போன்ற மொழி அப்படின்றோன்னா உவமை, அதே மொழி அமுது அப்படின்னா உருவகம். கயல் போன்ற கண் உவமை, கண் கயல் அப்படின்றது உருவகம். தேன் தமிழ் அப்படின்னா தேன் போன்ற தமிழ் உவமை, தமிழ் தேன் அப்படின்றது உருவகம். விரல் பூ அப்படின்றது உருவகம், முகமதின்றது உருவகம், அடிமலர், பல்முத்து, புருவவில், பாதமலர் இதெல்லாம் உருவகம். ஓகே. மான் போன்ற மருளும் பார்வை. ஓகே, மான் போல மருளும் பார்வை. தொகை ஓமைகளை விரி உவமைகளாக மாற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தொகை உவமைனா என்ன, மறைந்து வருவது. அப்போ விரி உவமைனா மறையாமல் வரணுமா, அப்போ மதி போன்ற முகம், பவளம் போன்ற வாய் அப்படின்னு நம்ம விரித்து எழுதுகிறோம். விரி உவமைகளை தொகை உவமையாக மாற்று அப்படின்றாங்க. அப்போ கயல்விழி, கிளிமொழி, அவ்வளோதான். சரியா? அடைப்பு குறிக்குள் உள்ளவாறு மாற்றுக அப்படின்னா மலர்பாதம் எல்லாத்தையும் உருவகமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. பாதமலர், கயல்விழி, வாய்க்கனி, பல்முத்துன்றதை உவமையாக மாற்றணுமா, முத்து போன்ற பல். ஓகே, முத்துப்பல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள்,
நம் முன்னோர் தொன்று தொட்டு எந்த பொருளை எந்த சொல்லால் வழங்குனாங்களோ அப்படியே அந்த பொருளை அதே சொல்லால் நம்ம வழங்கணும். அப்படி வழங்குறது தான் என்னது? மரபு. இப்படி மரபு சொற்களுக்கு வந்து நேரடி பொருள் கொள்ளாது உட்பொருளை அறிந்து நம்ம தொடரில் வந்து அமைத்து பழகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இந்த பழமொழிகள்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. 1000 காலத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலத்துக்கு உரியது. எடுப்பார் கைப்பிள்ளை, தன்னோட சிந்தனை இல்லாமல் சொல்கிறவங்க பேச்சை கேட்டு நடக்கிறவங்க. இப்போ இது நியூ சிலபஸில் தனியாகவே நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னா பட்டறிவு இல்லாமல் படிப்பறிவு, வெளி உலக அறிவு இல்லாமல் படிப்பறிவை மட்டும் வச்சு ஒன்றும் யூஸ் இல்லைன்றது தான். அவளை நினைத்து உரலை இடித்தல் அப்படின்னா ஏதோ ஒன்று நினச்சிட்டு இன்னொன்று செய்கிறது. எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. முதலை கண்ணீர் அப்படின்னா பொய்யலுகை. அவசர குடுக்கை எண்ணி துணியாதார். ஆகாய தாமரை இல்லாத ஒன்று. கம்பி நீட்டல் சொல்லிக்கொள்ளாமல் போகிறது. தாளம் போடுதல் எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கிறது, ஆமாம் ஆமான்னு. காணல் நீர் இருப்பது மாதிரி தோணும் ஆனால் இருக்காது. பஞ்சாய் பறத்தல் அப்படின்னா அலைஞ்சு திரிகிறாங்களாம். குட்டிச்சோறு பயனில்லாமல் இருக்கா, அப்போ பயனின்றி இருத்தல். கொட்டி அளத்தல் மிகுதியாக பேசுறது. ஓகேவா? ஓகே. ஓர் அணில் மரத்தில் ஏறியது. இன்று பேருந்துகள் ஓடா. நான் வாங்கிய நூல் இது அன்று. நமது சமுதாயத்தில் அறிவியலும் தொழில்நுட்பமும் ஆங்காங்கு ஒளிபரப்பும் மின் விளக்குகள் போல் இருக்கின்றன. திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட ஒளிப்பட கருவி என்ற கருவி பயன்படுகின்றது. திரைப்படம் எடுப்பதை விட செய்திப்படம் எடுப்பது கடினமான பணியாகும். எவ்வகையான படம் எடுப்பது கடினமானது? நடிப்பு கலையையும் அரசியலையும் தம் இரு கண்களாக எம்ஜி ராமச்சந்திரன் கருதினார். எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் எவற்றை தம் இரு கண்களாக கருதினார்? அடுத்து வந்து இளங்கோவடிகளின் குடும்பத்தினர் வாழையடி வாழையாக வேளாண்மை தொழில் செய்து வருகின்றனர். இப்போ பரம்பரையாக வாழையடி வாழையாக அப்படின்னா பரம்பரையாக. எம்ஜி ராமச்சந்திரன் திரைவானில் கொடிகட்டி பறந்தார் அப்படின்னா தனி புகழோடு விளங்குதல். கொடிகட்டி அப்படின்னா தனி புகழோடு விளங்குதல். நெக்ஸ்ட் என்ன? மறைமலை அடிகளுடைய தனித்தமிழ் நடை கொடுத்துருப்பாங்க. அதில் ஒன்றும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் வேணால் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து வேறு என்ன, இங்கே நமக்கு தமிழ் எண்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இந்த அறிவு நுட்பம் இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இந்த அரசியல் சாணக்கியர், இந்திய அரசியல் சாணக்கியர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் மூதறிஞர் ராஜகோபாலாச்சாரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அறிவு நுட்பம்ல இதில் ஒன்றும் இல்லை, ஒரு வாட்ச் வந்து விழுந்துடும். ஸோ அப்போ இவர் என்ன பண்ணிடுவாருன்னா அந்த வாட்சை ஒரு கம்பத்துக்கு நேராக என்ன சொல்லியிருப்பார், மறந்து போச்சு ரொம்ப நாள் ஆனதுனால. ஓகே, நான் ரீட் பண்ணிடுறேன். இந்திய அரசியலில் நெருங்கிய தொடர்பு கொண்ட மிக பெரும் தலைவர் வந்து ராஜகோபாலாச்சாரி. ஒரு நாள் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து தொடர் வண்டியில் பயணம் செஞ்சுட்டு இருந்தார். அதில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் வந்து நண்பர்களில் ஒருத்தர் இருந்தார். மாணவர்கள் வந்து அவங்க நினைவாக ஒரு வாட்ச் வந்து பரிசு கொடுத்துருப்பாங்க. பயணத்தின் போது எதிர்பாராத விதமாக கடிகாரம் தவறி விழுந்துடும். ஞாபகம் வந்துடுச்சு. ஸோ கடிகாரம் தவறி விழுந்துச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டே வருவார். இவர் எதுவுமே பேசாமல் அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டே வருவார். அவர் வேடிக்கை பார்க்குறாருன்னு நினச்சா எண்ணிக்கிட்டே வந்திருப்பார், எத்தனை கம்பத்தை தாண்டி வருது அப்படின்னு சொல்லி. உடனே 3 நாளைக்கு அப்புறம் அவரோட அட்ரஸ்க்கு அந்த வாட்ச் வந்துடும். எப்படி அப்படின்னு மகிழ்ச்சியோட நண்பர் வந்து கீழே விழுந்தப்ப எல்லாரும் பேசிகிட்டு இருந்தப்ப ராஜகோபாலாச்சாரி மட்டும் என்ன பண்ணுவாராம், அந்த தந்தி கம்பங்களை எண்ணிக்கிட்டே வந்திருக்காரு தொடர்வண்டி நிலையம் வரைக்கும். அப்போ ஆஃபீஸர்கிட்ட போய் கரெக்டாக அந்த விழுந்த இடத்துல எத்தனாவது கம்பத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லனால அந்த வாட்ச் கிடச்சிருச்சு. ஸோ அவரோட அறிவு நுட்பம் தான் இதுக்கு காரணம். அப்படிப்பட்ட அரசியல் சாணக்கியர் யார் அப்படின்னா மூதறிஞர் ராஜகோபாலாச்சாரின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? Birds of the same feather flock together. இனம் இனத்தோடு சேரும். Every cock will crow upon his own dunghill. வீட்டில் எலி வெளியில் புலி. Failure is the stepping stone to success. தோல்வியே வெற்றிக்கு அடிப்படை. Art is long and life is short. கல்வி கரையில கற்பவர் நாள் சில. லுக் பிஃபோர் யூ லீவ். ஆழம் தெரியாமல் காலை விடாதே. இதோட இயல் 5 முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம இயல் 6 பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் எல்லா வீடியோவும் வரும். தேங்க்யூ.